இந்த பச்சை பயிர் கடையில் வாரத்தில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். இது செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், ஒரு 2 போல் பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் போல் விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி கொரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கணும். இது ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. ரொம்ப கடையக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருக்க வரமல்லி, ஜீரகம், தட்டி வச்சுக்கிற 10 பல் பூண்டு, பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 2, ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, நீல வாக்கில் நறுக்கின 150 கிராம் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு கடையிலுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு கருவேப்பிலை மல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.